ஹாய் கைஸ், இப்போலாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டோரி சுத்தமாக பத்தல. சரி, இதுக்காக என்னடா பண்ணலான்னு பார்த்தா ஆன்லைனில் எஸ்எஸ்டியோட ப்ரைஸ் செக் பண்ணேன். இதோட ப்ரைஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் ரீசெண்ட் டைமில் எஸ்எஸ்டி டிமாண்ட்னால எஸ்எஸ்டியோட ப்ரைஸ்லாம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. என்ன பண்ணலான்னு யோசிச்சு பல்லாவரம் சந்தையில் எதனா செகண்ட் ஹேண்டில் கிடைக்குமான்னு செக் பண்ணுறதுக்காக காலையிலே போயிருந்தேன். கொஞ்சம் காலையிலே போயிருந்ததுனால டிராஃபிக்கும் அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கடையும் ஃப்ரீயாக இருந்துச்சு. பொறுமையாக ஒரு ஒரு கடையாக செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு. சரி, நம்ம கன்வெர்ட்டர் போட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். அங்கே கொஞ்சம் நல்லா இல்லை, ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி. சரி, வேறு கடையில் போய் பார்ப்போன்ட்டு போனேன். அப்போ ஒரு 2 லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் கிடச்சிது. ஆனால் வாரண்ட்டி கேரண்டி எதுவும் கிடையாதுப்பா, கொண்டு வாங்கிட்டுனா அவ்வளோதான் சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நாங்கள் ஒரு 2 வாங்கிட்டேன். இன்னொரு கடையில் ஒரு 2 கிடச்சிது. மொத்தம் ஒரு 4 ஹார்ட் டிஸ்க் கிடச்சிச்சு. அப்புறம் ஒரு மவுஸ் ஒரு 20 ரூபாய்க்கு கிடச்சிது. சரி, இது ப்ராடக்ட்லாம் ஒர்க் ஆகுதான்னு வீட்டுக்கு கொண்டு போய் செக் பண்ணலான்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அமேசானில் ஒரு லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் கேஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தா 250 ஜிபி வெறும் 30 ஜிபி தான் காட்டுச்சு. இதோட டிஸ்க் மேனேஜரை செக் பண்ணி சின்ன வேலை பார்த்தோன்னா நமக்கு அதோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாக கிடச்சிருச்சு. அப்புறம் ஒரு ஹார்ட் டிஸ்க் என்ன பண்ணியுமே வேலை செய்யலை. மொத்தமாக நம்ம வாங்கின 4ல் 3 நமக்கு ப்ராப்பராக வேலை செஞ்சது. அப்புறம் லேப்டாப்பில் இருந்த ஃபைல்ஸ்லாம் ஹார்ட் டிஸ்க் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் நம்ம மொத்தமாக செலவு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸுக்கு ஒரு 400, ஹார்ட் டிஸ்க்கு ஒரு 400, மொத்தம் 800 நம்ம ஒரு 1 டிபி ஸ்டோரேஜ் கிடச்சிருச்சு. உங்கள் வீட்லேயும் பழைய லேப்டாப் எதனா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்டோரேஜாக வச்சு யூஸ் ஆகும். உங்களோட மணியும் கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.